வெல்கம் டு ப்ளூம் மேக்ஸ். இது உங்களுக்கான சேனல். இந்த வீடியோவில் பார்த்தோம்னா 4A சீரீஸ் அண்டு 4A இன்டகிரல்ஸில் பிஜிடிஆர்பியில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸை பார்த்துக்கலாம். இப்போது இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கன்வல்யூஷன் கொடுத்துருக்காங்க. தி கன்வல்யூஷன் ஆஃப் டூ இன்டகிரபிள் ஃபங்க்ஷன்ஸ் எஃப் அண்ட் ஜி ஆர் டிஃபைன்ட் ஆஸ் பார்ட்னர். ஸோ இதில் ஸ்ட்ரைட்டாக பார்த்தோம்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக கொஸ்டின் தான் இது, டைரெக்டு. ஆப்ஷன் ஏபிசிடியில் பார்த்தோம்னா வெரி டைரெக்ட் கொஸ்டின் வந்து ஆப்ஷன் பி தான் நம்மளுக்கு இதில் பர்ஃபெக்டான ஆப்ஷன். சரிங்களா? ஸோ எஃப் காம்போசிஷன் ஜி இஸ் ஈக்குவல் 1/2 பை மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் டி மைனஸ் யூ ஜி ஆஃப் யூ டியூ. ஸோ ஆப்ஷன் பி தான் நம்மளுக்கு பர்ஃபெக்டான ஒன்று. அடுத்து ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு தி வேல்யூ ஆஃப் ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஏநாட்டு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக என்னென்று ஏநாட் நம்மளுக்கு ரொம்ப சிம்பிள். ஏநாட் என்ன பண்ணுவோம், 1/π மைனஸ் பை டு ப்ளஸ் பை இன்டெகிரல் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் பண்ணோம்னா எக்ஸ் வருது இல்லையா, இது ஆக்சுவலாக ஆட் ஃபங்க்ஷன் இல்லையா. ஆட் ஃபங்க்ஷனுக்கு வேல்யூ 0 ஆகிடும் உங்களுக்கு. ஈவன் ஃபங்க்ஷன்னா இதை எடுத்துகிட்டு 0 போட்டு இங்கே 2 போடுவோம். ஸோ அதில் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆப்ஷன் வந்து ஏநாட் வேல்யூ வந்து 0 ஆகிடுது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஒன். ஓகே, அடுத்து தேர்ட் கொஸ்டினில் பார்த்துடலாம். தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2011-12 கேட்ட கொஸ்டின் வந்து ஆரம்பிச்சிக்கலாம். ஏன்னா அதில் ஒன்லி 2 கொஸ்டின்ஸாக கேட்டிருக்காங்க, வெயிட்டேஜ் கம்மியாக கொடுத்துருக்கு. ஸோ நோ ப்ராப்ளம். தேர்டில் பார்த்தோம்னா இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்தாச்சு. தென் ஏநாட் வேல்யூ கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஏநாட் என்ன பண்ணுவோம், லாஸ்ட்டு போட்ட மாதிரி தான். ஏநாட் ஈக்குவல் டு 1/π மைனஸ் பை டு ப்ளஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் இன்டகிரேஷன் பண்ணோம்னா இது வந்து ஈவன் ஃபங்க்ஷன் இல்லையா. எக்ஸ் ஸ்கொயரு ஈவன் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுவோம், எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் போடுவோம், அது சேஞ்ச் ஆகக்கூடாது. அப்போ எக்ஸ் ஸ்கொயரில் மைனஸ் போட்டோம்னா அப்படியே தானே சேமாக தானே இருக்கும். அப்போ இங்கே ஃப்ரண்ட்டில் 2 போட்டு இது 0 ஆகிக்கலாம். இப்போ வேல்யூ வந்து 2π²/3 வருது. தட் இஸ் ஆப்ஷன் பி தான் நம்மளுக்கு கரெக்டான ஆப்ஷன். அடுத்து ஃபோர்த்து கொஸ்டின் பார்த்தோம்னா இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் அன் ஈவன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஈவன் ஃபங்க்ஷன் தென் த வேல்யூ ஆஃப் த ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட் பிஎன். ஆக்சுவலாக ஈவன் ஆடு நம்மளுக்கு இதில் 2 விஷயம் இருக்குது இல்லையா. ஈவன்னா என்ன பண்ணுவோம், ஏநாட் வேல்யூயும் ஏஎன் வேல்யூயும் கண்டுபிடிப்போம். ஆட் ஃபங்க்ஷன்னா பிஎன் வேல்யூ மட்டும் கண்டுபிடிப்போம். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, ஈவன் ஃபங்க்ஷன்னா ஏநாட்டும் ஏஎன் மட்டும் தான் நம்மளுக்கு வரணும். ஸோ அப்போ பிஎனை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் 0 வருமா? புரியுதுங்களா? ஏன்னா ஈவன் ஃபங்க்ஷனில் பிஎன் வேல்யூ வராது. ஸோ அது எப்படின்னு போட்டிருக்கேன் பாருங்கள். ஏன்னா பிஎனில் எப்படி வரும்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ். இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் ஈவன் கொடுத்தாச்சு, சைன் எக்ஸ் ஆடு, ஆடு இன்ட்டு ஈவன் ஆட் ஃபங்க்ஷன். ஸோ ஆட் ஃபங்க்ஷன் வந்தால் ஆன்சர் என்ன நம்மளுக்கு 0 ஆகிடும். ஸோ ஆட் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் அங்கே சைடில் போட்டிருக்கேன் பாருங்கள். எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஒன். அடுத்து ஃபிஃப்த்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்ட் ஃபார்முலா கேட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறது. எஃப் வந்து -π to +π இருக்குது. எஃப் இஸ் கண்டினியூஸ். தென் எஃப் கேன் பி எக்ஸ்பெண்டட் ஆஸ் ஏ 4A சீரீஸ். எஸ், பி தான் நம்மளுக்கு ரைட்டான ஆப்ஷன். சி அண்ட் டியும் வராது. சரிங்களா? ஸோ அடுத்து 6th கொஸ்டின் பார்த்தோம்னா ஒரு டைரக்ட் கொஸ்டின். அந்த பாஸ்வெல்ஸ் ஐடென்டிட்டியை கேட்டிருக்காங்க. ஸோ பாஸ்வெல் ஐடென்டிட்டியை பொறுத்தவரைக்கும் எப்படி உங்களுக்கு லிமிட் வந்து -0 to +∞ தான் லிமிட் நம்மளுக்கு. அப்படி பார்த்தோம்னா சி வராது, டியும் வராது. சியில் கூட ஒரு பார்ட்டு தான் இதுவாக இருக்குது, எல்லாமே 0 0. ஸோ இப்போ சிம்பிளாகவே இது பண்ணிடலாம். அதை ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஒன். நெக்ஸ்ட் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எஃப்எஸ் ஆஃப் 1/√x கேட்டிருக்காங்க. சரிங்களா? உனக்கு என்ன ஃபார்முலா ரிசல்ட் ஆச்சுலாம், எஃப்எஸ் ஆஃப் எக்ஸ் பவர் n - 1னா √2/π காமா ஆஃப் n/s/n sin n π/2. இந்த இடத்துல நம்ம எண்ணுக்கு பதில் என்ன போறீங்கன்னா ஆஃப் போடுங்க, கரெக்டாக வந்துடும். ஸோ எண்ணுக்கு ஆஃப் போட்டிங்கன்னா எஃப்எஸ் ஆஃப் 1/√π ஈக்குவல் டு √2/π காமா ஆஃப் ஃபைன் ஆஃப்னு வருமா. இதுக்கு வேல்யூ வந்து √π. ஸோ இதில் கேன்சல் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி எழுதிங்கன்னா 1/√s. ஸோ ஆப்ஷன் டி தான் நம்மளுக்கு இதில் ரைட்டான ஆப்ஷன்.
1/√s ஒரு சின்ன நோட் ஒன்று நோட் பண்ணி வச்சிங்க. 1/√x செல்ஃப் ரெசிப்ரோக்கல் ஃபோரியர் சைன் அண்ட் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் அதை வச்சிங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் நம்மளுக்கு இதில் வெரி பர்ஃபெக்ட். அடுத்து 8th கொஸ்டின் பார்த்தோம்னா ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் கேட்டிருக்காங்க. எதுக்கு? e⁻−ax. ஃபார்முலா எழுதிடலாம். ஃபார்முலா எழுதிட்டு என்ன வரும் நம்மளுக்கு? e⁻−ax sin sx dx. இதுக்கு என்ன ஃபார்முலா போடும்? e பவர் அப்படியே போட்டுட்டு இந்த டேர்ம் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த டேர்ம் ஸ்கொயர் தட் இஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர். அதுக்கப்புறம் -a sin sx மைனஸ் s cos sx 0 to ∞. இன்ஃபினிட்டி போட்டால் எல்லாம் 0 ஆகிடும். 0 போட்டால் காஸ் டேர்ம் மட்டும் வரும். ஸோ ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு சி இஸ் எ வெரி பர்ஃபெக்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட்டு 9th கொஸ்டின் பார்த்தோம்னா இதுவும் ஒரு ஃபோரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் கேட்டிருக்காங்க. mod x less than or equal to 1 அப்படின்னா 1 வரும். 0 அதர்வைஸ் x greater than 1. ஸோ ஆப்ஷன் ஏபிசிடி. இதில் ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கு வரப்போகுது. பட் எப்படி வருதுன்னு பார்த்துக்கலாம். அதை ஃபார்முலாவை போட்டுடலாமா? f of x என்னது? 1 if mod x less than or equal to 0 if x greater than 1. ஸோ கொசைனுக்கு என்ன ஃபார்முலா போட்டாச்சு? 0 to ∞ போகிற f of x cos x. நமக்கு இது 0 to 1 போடுங்க. ஸோ 1 போட்டிங்கன்னா இங்கே 1 வந்துடும். ஏன்னா 0லேருந்து 1 வரைக்கும் தானே போகிறோம் நம்ம. ஸோ அப்போ 1 cos x. cos x பண்ணால் sin sx by s லிமிட் பாயிண்ட் 0 to 1 கொடுங்க. கொடுத்தீங்கன்னா ஆப்ஷன் என்ன வருதுன்னா சி தான் நம்மளுக்கு இதில் வெரி ரைட்டான ஆப்ஷன். சரிங்களா? ஸோ 4A சீரீஸை பொறுத்தவரைக்கும் இப்போ லாஸ்ட்டு கொஸ்டின்ஸில் கொஞ்சம் நல்லா தான் கேட்டிருக்காங்க. பட் இது வெயிட்டேஜ் கம்மின்னு நினச்சிக்க வேண்டாம். கொஞ்சம் டீப்பாக படிங்க. ஒரு கொஸ்டின் கூட இதில் விட வேண்டாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். பர்டிகுலர் எந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.